பணக்காரன் தனக்காக பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பான், ராஜான்றவன் கொடுத்துக்கிட்டே பணக்காரன் ஆகிட்டே இருப்பான். கைத்திருங்க ஒருத்தவருக்கு. தொடர்ந்து ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பிலே நாம் பல விஷயங்களை தியானித்து கொண்டே வருகிறோம். போன வாரம் வரைக்கும் பார்த்தோம் ரிச்னஸ், ப்ராஸ்பெரிட்டி இன் ஃபைனான்ஸ், பொருளாதாரத்திலே பொருளாதார ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து பார்த்தோம். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ரிச்னஸ்ன்றது, ப்ராஸ்பெரிட்டின்றது பணம் மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது. ப்ராஸ்பெரிட்டினா செழிப்புன்னு அர்த்தம். ஆமேன். அவர் செழிப்பாக இருக்காரா அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் இன்னொரு பிஸ்னஸ் மேனை பார்த்து சொன்னால் அதுக்கு மீனிங் வேறு. ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து சொன்னால் அதுக்கு மீனிங் வேறு. ஒரு அடுத்து என்னது இருக்குது, ஒரு ஆவிக்குரிய மனிதன் இன்னொரு ஆவிக்குரிய ஊழியரை பார்த்து சொன்னால் அதுக்கு வேறு மீனிங். எவ்ரி ப்ராஸ்பெரிட்டி இட் சிக்னிஃபைஸ் சம்திங். செழிப்பாக இருக்கான்னா பாடி சம்மந்தப்பட்டது இருக்குது, செழிப்பாக இருக்கான்னா பணம் சம்மந்தப்பட்டு இருக்குது, செழிப்பாக இருக்கான்னா ஈவன் கிஃப்ட்ஸ் ஆப்ரேட்டிங், பல விஷயங்கள் அதுக்கு மீனிங். செழிப்பு, ப்ராஸ்பெரிட்டினா செழிப்பு, அவ்வளோதான். அதை வந்து நீங்கள் பணம் சேர்த்துரு. அவர் ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர்னா அவர் செழிப்பை பேசுகிறவர், அவ்வளோதான். பணத்தை பேசுகிறவர்னு அர்த்தம் கிடையாது. ப்ராஸ்பெரிட்டி இன் ஃபினான்ஸ் அதை பற்றி தான் நம்ம கொஞ்ச நாள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை கூட நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். அதாவது அதாவது தேவன் யாரை ஏற்படுத்துகிறார் அல்லது யாராக நீங்கள் இருக்க விரும்புகிறீர்கள்? Do you want to be a king or just a rich man? Are you a king or just a rich man? அதாவது நீங்கள் பணக்காரராக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது ராஜாக்களாக இருக்க விரும்புகிறீர்களா என்பதுதான் கடைசியாக நம்ம எடுத்த சப்ஜெக்ட். பணக்காரன் என்பவன் வேறு, ராஜா என்பவன் வேறு. பணக்காரன் தனக்காக பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பான், ராஜான்றவன் கொடுத்துக்கிட்டே பணக்காரன் ஆகிட்டே இருப்பான். கைத்திருங்க ஒருத்தவருக்கு. ஹல்லேலூயா. தேவன் நம்மை வந்து பணக்காரர்களாக உருவாக்கவில்லை. தேவன் நம்மை யாரை உருவாக்குறார்? ராஜாக்களை தான் உருவாக்குறாரு. ராஜாக்களை தான் தேவன் வச்சிருக்கிறாரு. அதனால தான் சின்ன வயசுல இருந்தே கொடுத்து 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 பணக்காரனை விரும்புகிறார். கொடுங்கள் உங்களுக்கு அப்படின்னா ராஜா உருவாக்குறான்னு அர்த்தம். ஆமாம். எடுங்கள் உங்களுக்கு கொடுக்க போனால் பணக்காரன் வரான்னு அர்த்தம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்க போனால் ராஜா வரான்னு அர்த்தம். அதெல்லாம் சின்ன வயசுலேயே காணிக்க போட்டு பழகணும். இந்த 4 8 நாளாம் தூக்கி போட்டுட்டு நல்லா கொடுத்து பழகணும். கொடுக்குறவன் தான் ராஜாவாகிறான். அந்த மனநிலையோடு அவன் என்ன செய்கிறான்? வளர்றான். ஹல்லேலூயா. ஓகே. அப்போ நீங்கள் யாராக தேவன் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை பற்றி கொஞ்சம் பேசினேன். அந்த ஐஸ்வர்யம் என்பது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். பணம் வைத்திருப்பது என்பது அல்ல. அந்த மக்களிடம் அந்த பணக்கார தன்மையுடன் பழக தெரிந்திருக்க வேண்டும். கேரக்டர் ஆஃப் அ கிங், அதை நீங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து இன்றைக்கி நான் ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பெரிட்டி அதுக்கு தான் நான் போகணுன்னு வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை லைட்டாக நான் தொட்டுட்டு போக விரும்புகிறேன். அடுத்த கேரக்டர் ஒரு பணக்காரனுக்கு அல்லது ஒரு ராஜாவுக்கு, ஒரு ரிச் மேனுக்கு இருக்க வேண்டிய கேரக்டர் ராஜ யோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் ஐஸ்வர்யம் வெறும் பணம் 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 கிடையாது. அது பண ஆசை. ஐஸ்வர்யம்னா ஒரு பேக்கேஜ், அதில் கேரக்டர் இருக்கு. கேரக்டர் இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூட அவன் பணக்காரன் தெரியணும். ஒரு ஏழையை பார்க்கும்போது அவன் பணக்காரன் தெரியணும். அவன் பழகிற விதத்தில் அவன் பணக்காரன் தெரியணும். புரிஞ்சுக்காங்க. அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் அவன் பணக்காரன், அவன் பேசுறதுல பணக்காரன் தெரியணும். பணத்தை மட்டும் பை நிறையா வச்சிருந்தா, அவன் மஞ்சள் பையில் வச்சுட்டு பணத்தை சுற்றிட்டு வந்து சிட்டிக்குள்ளே வந்து பேங்க்கில் போட வரானே. பணம் வைத்திருக்கிறவர்கள், நான் சொல்கிறது பணக்காரர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், இல்லை ராஜாக்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரிச் மேன், நாட் ரிச் மேன், ஜஸ்ட் அ ரிச் மேன் பட் அ கிங். ராஜ யோக்கியம். எல்லாம் சொல்லுங்கள் அந்த வசனத்தை கொஞ்சம் வாயை திறந்து. ஹல்லேலூயா. நான் ராஜ யோக்கியம் உடையவனாக இருக்கிறேன். நான் ராஜ யோக்கியம் உடையவனாக இருக்க விரும்புகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம்.